ஹலோ எவ்ரிஒன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஊப்ஸ்னா என்ன, ஜாவா ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டா ஏன், கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊப்ஸ்னா என்னென்னு பார்த்துடலாம். ஊப்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு, சிஸ்டம் டிசைன் ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் லாஜிக் எதுவுமே இல்லாமல் கிளாஸ் அண்ட் ரியல் டைம் ஆப்ஜெக்டை வச்சு மட்டும் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணால் அது ஊப்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். கிளாஸ் அப்படின்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் எதுனா ஒரு 2 பர்சன் கண்டிப்பாக வேணும். அந்த 2 பர்சன் கண்டிப்பாக வேணும். அது ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு ஐடியா. லவ்னா 2 பேர் இருக்கணும். ஓகேவா? அதே தான் நம்ம இப்போ சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். 2 பர்சன் வேணும், லவ்ங்கிறது ஒரு கிளாஸ். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? இப்போது ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி லவ்வோட இன்ஸ்டன்ஸ் ஒரு ரியல் கப்புள்ஸ். ஓகேவா? ஒரு ரியல் பாய் அண்ட் கேர்ள். லைக் விஜய் தேவர்கொண்டா, ரஷ்மிகா கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஜாவா ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டான்னு கேட்டேன். வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆன்சரை நான் சொல்கிறேன். ஜாவா ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஜாவாவில் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வச்சு யூஸ் பண்ணாலும் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதாவது இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, கேர், டபுளு அந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஜாவா வந்து ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இல்லை. ஓகேவா? இந்த வீடியோவில் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஜாவா ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டா அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் ஊப்ஸோட 4 பில்லர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.